ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை மாவும் கருப்பு உளுந்தும் வச்சு சூப்பரான காலையில் சாப்பாடுங்க டிஃபன் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க என்ன ரெசிபின்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கருப்பு உளுந்து முழு உளுந்தை நான் ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்துக்கிறேங்க. இந்த ஊறின கருப்பு உளுந்தை அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு 2லேருந்து 3 தடவை நான் கழுவி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட உடச்ச உளுந்து இருந்தால் அது 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டாலே போதும். நல்லா கழுவி சுத்தமாக தண்ணியெல்லாம் வடித்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துலாங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாரில் ஃபுல்லாகவே சேர்த்துட்டு இந்த உளுந்து கூடையமும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 1 இன்ச் அளவு இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்துட்டு கருப்பு உளுந்த தோலோடமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். கொஞ்சம் கூட திப்பியே இருக்கக்கூடாது. இந்த கருப்பு உளுந்து மாவு நல்லா பொங்கி இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி வந்த மாவை ஒரு கிண்ணத்தில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு இந்த உளுந்த மாவு கூடயே கோதுமை மாவு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1.25 டம்ளர் அளவு கோதுமை மாவு இந்த உளுந்த மாவு கூடயே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடலாம். ஏற்கனவே நம்ம கோதுமை மாவு கூட நான் உப்பு சேர்த்து தான் அரைச்சிருப்பேன். அதனால் கொஞ்சமாக மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு வாசனைக்காண்டி கரம் மசாலா 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலா எல்லாம் சேர்த்துட்டு இப்போது தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு இந்த உளுந்த மாவு இந்த மசாலா உப்பு எல்லாம் கலந்துற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டதுன்னா நம்ம உளுந்து மாவு அரைச்ச மிக்ஸி ஜார்லேயுமே கொஞ்சமாக நம்ம கலந்துட்டு கோதுமை மாவு கூட இந்த தண்ணியை சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு கையில் ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம். மாவை இப்போ 2 பகுதியாக நம்ம பிரிச்சிடலாங்க. பிரித்து மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் மாவுக்கு நம்ம ரெஸ்ட் விட்டுடலாம். 10 நிமிஷம் கழித்து மாவை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்திக்கெலாம் எந்த சைஸ் அளவுக்கு நம்ம மாவு உருட்டுவோமோ அதே சைஸ் அளவுக்கு மாவை நம்ம உருட்டி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையில் மேலே கோதுமை மாவு தூவிட்டு நம்ம ரெடி பண்ண சப்பாத்தி மாவு ஒரு உருண்டையை எடுத்து நீங்கள் சப்பாத்திக்கு எந்த அளவுக்கு நைஸாக மாவு திரட்டுவீங்களோ அந்த அளவுக்கு மாவை திரட்டிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் நல்லா ஷார்ப்பான விளிம்புள்ள டிஃபன் பாக்ஸ் மூடியில் சுற்றி எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து எக்ஸ்ட்ரா உள்ள மாவெல்லாம் எடுத்துடலாங்க. எடுத்துட்டு இந்த சப்பாத்தி மாவை நம்ம சூடான தோசைக்கல்ல போட்டு எடுத்துடலாம். ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் உளுந்து கோதுமையும் சேர்த்து சப்பாத்தி சூடான தோசைக்கல்ல போட்டு மேலே பாருங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 செகண்டுக்கு ஒருக்க 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு செவந்தோடனே எடுத்துட்டா உளுந்து கோதுமை சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா ஹெல்த்தியாக கருப்பு உளுந்தில் செஞ்சுருக்கோம். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியுமே சுட்டு நம்ம தட்டில் சர்வ் பண்ணிடலாங்க. நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக கருப்பு உளுந்து கோதுமை மாவு சேர்த்த சப்பாத்தி. இந்த சப்பாத்திக்கு சைடிஷாக நல்லா கோழிக்கறி மட்டன் கறி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா முட்டை தொக்கோட சர்வ் பண்ணியிருக்கேன். சப்பாத்தி பாருங்கள் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு பகுதி அளவு மாவில் நான் பூரியுமே உங்களுக்கு செஞ்சு காமிச்சிடுறேங்க. உளுந்தும் கோதுமாவும் சேர்த்த பூரி எப்போவும் நீங்கள் பூரிக்கு எப்படி தேய்ப்பீங்களோ அதே மாதிரி தேய்ச்சிட்டு சூடான எண்ணெயில் நம்ம பூரி போட்டு எடுத்துடலாம். பாருங்கள் பூரி நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக உப்பி வரும். இதே மாதிரி எல்லா பூரியுமே நான் சுட்டு எடுத்துக்கிறேன். நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமான காலையில் டிஃபன் கோதுமை மாவும் உளுந்தும் கருப்பு உளுந்தும் வச்சு சூப்பரான சப்பாத்தியும் செஞ்சாச்சு, பூரியும் ரெடி பண்ணியாச்சு. பூரி இப்போ நம்ம தட்டில் சர்வ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு முட்டை தொக்கோட சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் இந்த உளுந்து மாவு பூரியை சப்பாத்தியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.